குடிமகன்களால் பெண்கள் வெளியில் நடமாட முடியவில்லை. நீ முஸ்லிம் தானே, பாகிஸ்தானுக்கு போ என குடிமகன்கள் அட்ராசிட்டி. குடிச்சிட்டு வந்து வல்கரா எங்களை வந்து பெண்களை விரும்ப வல்கரா எப்படின்னு சொன்னா சாதி மதம் பாகிஸ்தான், நீங்க பாகிஸ்தான் போக வேண்டியதானடி, எங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க என்று எங்களை வல்கரா. முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போங்க, மதம் முஸ்லீம் மதம் பாகிஸ்தான் போகணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த அருகதை ஆகும்? நாங்கள் வாழ்வதா சாவதா என முஸ்லிம் பெண்கள் குமுறல். டாஸ்மாக் மதுக்கடையால் மாமன் மச்சான் உறவு கெட்டு போச்சு என வேதனை. நீங்க திராவிட மாடல் 2.0 திராவிட மாடல் 2.0 சொல்லி என்ன செய்ய நீங்க பெருமை அடிக்கிறீங்க. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு என்ன செய்யுது, நாங்க வாழ்த்துக்கள் தெரியுறோம். காசு எங்களுக்கு பெருசு இல்ல, நாங்க அமைதியா இருக்கணும், அதுதான் பேசு. நாங்க சந்தோஷமா இருக்கணும். மெயினா எங்களுக்கு தினம் தினம் தூக்கம் வர்றது இல்ல. வீட்டுல என்ன செய்யுது, பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தினமும் நாங்க பிரச்சனை செஞ்சிடும். தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் அரசு மற்றும் தனியார் என 4 பள்ளிகள் செயல்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் உள்ளன. இங்கு 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் மற்றும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் குடியிருக்கின்றனர். குடியிருப்புக்கு அருகில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் தனியார் மதுபான கடை 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இங்கு வரும் குடிமகன்கள் போதையில் அந்த பகுதியில் வசிக்கும் முஸ்லிம் பெண்களிடம் தரக்குறைவாக பேசுகின்றனர், அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். ஒயின் ஷாப்னால எங்களுக்கு எவ்வளவு பெரிய நாங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, தினமும் வந்து என்ன செய்யறாங்க, ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு தெருவுக்குள்ள வராங்க. அசிங்கமான வார்த்தைகள் என்ன செய்யறாங்க, அசிங்கமான வார்த்தைகள் என்ன வெளியேக்குறாங்க. அது ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டா, உங்க வீட்டுக்குள்ள வந்து பேசணும், நாங்க நீங்க எப்படி இந்த ரோட்ல நின்று பேசுறீங்க எங்களை கேட்கலாம்னு சொல்லிட்டு தினமும் எங்களுக்கு சண்டை நடக்குது. ஒயின் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா, பள்ளிவாசல் 50 மீட்டர் பக்கத்துல என்ன செய்யுது, ஒயின் ஷாப் பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது, கோயில் இருக்குது, 4 ஸ்கூல் இருக்குது, 7ஆம் பதி ஸ்கூல் இருக்குது, சரஸ்வதி ஸ்கூல் இருக்குது, ரஹீம் ஸ்கூல் இருக்குது, நெல்லைப்பூர் ஸ்கூல் இருக்குது, 4 ஸ்கூல் இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பூரா எங்கிட்டு போகணும்னா அந்த ஒயின் ஷாப் வழிதான் போகும். பிள்ளைகளை பூரா வம்புழுக்கிறாங்க, தெருவுக்குள்ள ஏரியாக்குள்ள வந்து வம்புழுக்கிறாங்க. கேட்டா உங்க வீட்டுக்குள்ள வந்து நாங்க பேசணுமான்னு சொல்லி எங்கள்கிட்ட தரக்குறைவா நடந்துக்கிறாங்க, தரக்குறைவா பிரச்சனை. நாங்க அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி எங்களோட பகையை நாங்க வளர்த்துக்கிறத விட உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்கான என்ன செய்யறோம், இந்த பேட்டியை கொடுக்கிறோம். ரகளையில் ஈடுபடும் குடிமகன்களை தட்டி கேட்டால், நீங்கள் முஸ்லிம்கள் இங்கே எதற்கு இருக்கிறீர்கள், பாகிஸ்தான் செல்ல வேண்டியதானே என ஒருமையில் தரக்குறைவாக பேசுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்க டாஸ்மார்க் எதிர்படுத்துறதுக்கு தெருவுல இருக்கிறோம். பள்ளியாசல் தெரு நாங்க வடகரை பள்ளியாசல் தெருல இருக்கிறோம். ஏத்த மாதிரி திறந்திருக்க டாஸ்மார்க்னால நாங்க பல முறை நாங்க முறையிட்டோம். அதை திறக்கவும் அதை அடைக்கவே இல்ல. போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், உட்கார்ந்து எல்லாம் பண்ணணும். ஆனா எதுக்குமே அவங்க கோர்ட் வரைக்கும் நாங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும், அதே வந்து செல்லாதுட்டாங்க. அதே உடச்சிட்டாங்க. அந்த டாஸ்மார்க் திறந்து வச்சதுல இருந்து இந்த தெருவில் நாங்க நிம்மதியாவே இருக்க முடியல. பெண் குழந்தையும் சரி, பெண் வயசு பிள்ளைகளும் சரி, அங்க நிக்கிற பஸ் நிக்குது. மதரசா பிள்ளைகளுக்கும் அங்கதான் பஸ் நிக்குது. எங்க ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் எல்லாருக்கும் பஸ் அங்கதான் நிக்கணும். ஆனா அதுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க தாயார் வந்து ஏத்தி விட்டுட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு சம்பவத்துல வந்து குடிச்சிட்டு வந்து வல்கரா எங்களை வந்து பெண்களை விரும்ப வல்கரா எப்படின்னு சொன்னா சாதி மதம் பாகிஸ்தான், நீங்க பாகிஸ்தான் போக வேண்டியதானடி, எங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க என்று எங்களை வல்கரா. முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போங்க, மதம் முஸ்லீம் மதம் பாகிஸ்தான் போகணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த அருகதை ஆகும்? இந்த ரெண்டுக்கு எங்களுக்கு பதில் கிடைச்சாகணும். இல்லன்னா நாங்க தேர்தலை புறக்கணிப்போம். இந்த டாஸ்மார்க் நீங்க அடைச்சே ஆகணும். இந்த இருக்க கூடாது. அடுத்து எங்களுக்கு இந்த நோம்பு வருது, எங்களுக்கு ரம்ஜான் நோம்பு வருது. நாங்க அமைதியா இருக்கணும். நாங்க ஆனா தினம் காலையில எந்திரிச்ச உடனே இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. டெய்லி குடிச்சிட்டு வந்து இது யாருமே பேசவே முடியல. இத வந்து நீங்க எங்களுக்கு என்ன கேட்டு கொடுக்கணும். ஆனா இந்த ஒரே ஒரு சொல்றேன், இந்த டாஸ்மார்க் அடைக்கலன்னா நாங்க தெருக்குள்ள யாரும் ஓட்டு போட மாட்டோம், தேர்தல் புறக்கணிப்போம். நாங்க குடிமகன்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெகுண்டெழுந்த முஸ்லிம் பெண்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பெரியகுளம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுக்கடையை மாற்ற கோரியும் அவதூறாக பேசுபவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் புகார் மனு அளித்தனர். நீங்க திராவிட மாடல் 2.0 திராவிட மாடல்
2.0 சொல்லி என்ன செய்ய நீங்க பெருமை அடிக்கிறீங்க. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு என்ன செய்யுது, நாங்க வாழ்த்துக்கள் தெரியுறோம். காசு எங்களுக்கு பெருசு இல்ல, நாங்க அமைதியா இருக்கணும், அதுதான் பேசு. நாங்க சந்தோஷமா இருக்கணும். மெயினா எங்களுக்கு தினம் தினம் தூக்கம் வர்றது இல்ல. வீட்டுல என்ன செய்யுது, பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தினமும் நாங்க பிரச்சனை செஞ்சிடும். ஒரே ஒரு ஒயின் ஷாப்னால கிட்டத்தட்ட 500 குடும்பம் பாதிக்கிறோம். 500 குடும்பம் பாதிக்குது. இந்த 500 குடும்பத்தை நீங்க உடனே இதுக்கு உண்டான தீர்வை நீங்க செய்யல. 2.0 சொல்ல 2.0 சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் நீங்க செய்யவில்லை என்றால் நாங்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். யாருக்குமே ஓட்டு போடாமல் நோட்டாவில் குத்திடுவோம். இந்த 500 குடும்பமும் நோட்டாவில் குத்திடுவோம். உடனேக்குடனையாக எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்கல. இதனால இந்த ஒயின் ஷாப்னால நாங்க என்ன, எங்க சகோதரர் இருக்கக்கூடிய தலித்து மக்களை பாய்ச்சுக்கிறோம், எங்க மாப்பிள்ளை மச்சன் பழகக்கூடிய அவங்களை நாங்க பாய்ச்சுக்கிறோம். இது எதனால நடக்குதுன்னா, இந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்து குடிக்கிறனாலதான் இந்த விஷயம் நடக்குது. குடிக்காம அவங்க ஏரியாக்குள்ளே வர மாட்டாங்க. ஏரியாக்குள்ளே அவங்களுக்கு இந்த ஏரியா பக்கம் வராதே புதுசா வந்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து தீர்வு கொடுங்க. தீர்வு கொடுக்கலாட்டி இந்த 500 குடும்பத்துல 5 பேர் வச்சாலும் 2500 ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு விழுவே விழுகாது, நோட்டால விழுந்துரும். முஸ்லிம் பெண்களை குடிமகன்கள் போதையில் கேவலமாக நடத்தி வருவது வேதனைக்குரியது என மத நல்லிணக்கத்தை விரும்புவோர் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு ஒரே தீர்வு புது பஸ் ஸ்டாண்ட் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை உடனே மாற்ற வேண்டும். முஸ்லிம் பெண்களை தவறாக பேசுவோர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.